தூத்துக்குடி செல்வம், இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தம் இது மத்திய அரசு இந்திய அரசிற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வெற்றி. இந்தியாவே 3 நாட்களாக இந்திய அரசின் பின்னால் நின்றிருக்கிறது என்று சொல்லலாம். எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் நின்றிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு இப்பொழுது இந்த தாக்குதல் முடிவுக்கு பேச்சுவார்த்தையை நோக்கி நகர்ந்திருப்பது ஒரு நல்ல விஷயம் 2 தரப்புலையும். தூத்துக்குடி செல்வம் இதை எப்படி பார்க்கிறார்? நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அது போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பணிவான வணக்கம். இது ஒரு நல்ல செய்தி. அதாவது கடந்த 22ஆம் தேதி பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்திருந்த அந்த தீவிரவாதிகள் நடத்திய கொடூரமான தாக்குதலுக்கு கடந்த 4-5 நாட்களாக மிக சரியான பதிலடியை கொடுத்துவிட்டு இந்தியா போர் நடத்தவில்லை. இதுக்கு முன்னால பேசிய நண்பர்களோடு நான் பெரிய அளவுல முரண்படுவதற்கான நியாயம் இருந்தால் கூட அதுக்கான காலம் இது இல்லைங்கிறதுனால நான் பேசுறேன். அதனால இந்தியா இதுவரை இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு வரை நடக்கவில்லை. நாம பிரிவென்ஷன் தான், அதாவது அட்டாக் பண்ணல, நாம தற்காப்பு நடவடிக்கைகளை தான் எடுத்திருந்தோமே தவிர பாகிஸ்தானை போல நாம் புரட்சித்தனமாக நடக்கல. வெற்றி என்பதை கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாரத மக்கள் என்ன சொல்ல போனால கட்சி கடந்து, மதம் கடந்து, நாடு கடந்து எல்லோருமே ஒரே கோட், நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரே நேர்கோட்டில் அனைவரும் இந்தியர்கள் என்கிற பார்வையோடு இருந்தார்கள். அது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு இல்ல சார்? அப்ப இந்தியாவில் இந்த 3 நாட்கள் இந்தியாவில் இருந்த இந்தியர்கள் அத்தனை பேருமே தேசியத்திற்காகவும் தேசத்திற்காகவும் நிற்கிறார்கள் என்றால் இனி இந்த ஆன்டி நேஷனல்ங்கிற வார்த்தையவே தூக்கிடலாம்ல? இல்ல நான் உங்களை சொல்லல. வழக்கமாக இது விமர்சனங்களை வைக்கும் பொழுது எதிர்க்கட்சிகள் மீது இந்த கடந்த காலங்கள்ல வைத்த வார்த்தை அதிகமா இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. சமூக ஆர்வலர்கள், நடிகர்கள் மீதெல்லாம் ஏதாவது கருத்து சொல்லும் போது இந்த வார்த்தை வைக்கப்பட்டது. ஆனால் தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வரும்போது ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்திய அரசின் பின்னால், மத்திய அரசின் பின்னால், இன்றைய பிரதமர் மோடி அரசின் பின்னால் நின்றிருக்கிறார்கள். அதில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, சித்தாந்த முரண் எல்லாத்தையும் கடந்து நின்று இருக்கிறாங்கும் போது ஆன்டி நேஷனல்ங்கிற வார்த்தைக்கு நீ அர்த்தம் இல்லை என்றுதானே அர்த்தம்? இல்ல, நீங்க 2 கோணத்துல பாருங்கப்பா. நம்முடைய அரசியல் நம்முடைய ஜனநாயகமே என்ன கேட்டுக்கிட்டா அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்துல நாம ஒருத்தர் கருத்து மோதல்களை பேசுவது அல்லது கருத்து முரண்படுவது, ரைட் டு டிஃபர் என்பது, கிரிட்டிசைஸ் என்பது நடக்கத்தான் செய்யும். அது நடக்கும்போது நாங்களே ஒத்துக்கொள்ளாதவர்கள் விமர்சிப்பாங்க. அது ஒரு பக்கத்தில் நடந்தது கடந்த காலத்தில். ஆனால் தேச ஒற்றுமை என்று வருகிற பொழுது, தேச பாதுகாப்பு என்று வருகிற பொழுது இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னாக்க, அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அனைத்து பெருமக்களுக்கும் நாங்கள் தலைவணங்கி நன்றி தெரிவிக்கிறோம். அவர்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நாங்கள் பெருமைப்படுகிறோம். அது ஒரு பக்கம். இன்னொரு கேட்டீங்கன்னா சகோதரி, இந்த வெற்றி என்பது அண்ணன் மரியாதைக்குரிய நான் பெரிதும் மதிக்கிறார் பொன்ராஜ் அவர்கள் கூட அந்த ஆர்மியோட, அதாவது சுப்ரமேட் விஷயங்கள்லாம் நிறைய பேசினாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த வெற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த, அவர்களுடைய தலைமையிலான அரசுக்கு கிடைத்த வெற்றி. காரணம், கடந்த 22ஆம் தேதி நடத்தப்பட்ட அக்கிரமமான அந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டது. உடனே பிரதமர் அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருந்து பயணத்தை ரத்து செய்து விட்டு வந்தார். அதே போல உள்துறை அமைச்சரில் இருந்து நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், ராணுவ அதிகாரிகள் எல்லோருமே மிகப்பெரிய ஈடுபாட்டோடு பிரதமர் அவர்கள் அவருடைய முகத்துல சிரிப்பே பார்க்க முடியல. அந்த அளவிற்கு மனவேதனையோடு, இன்னும் சொல்ல போனீங்கன்னா கடந்த 40 நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த நல்லிணர்வு தாக்குதல், அதாவது அவங்களுடைய அந்த டெரரிஸ்ட் கேம்ப் அட்டாக் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அவர் முடித்த இந்த ராத்திரி இரவு 1 மணியிலே இருந்து அந்த அட்டாக் முடிகிற வரைக்குமே அவர் முடிக்கிறதாக சொல்லுகிறார். அதே போலவே உள்துறை அமைச்சர் அந்த பகுதிக்கே போனார். காஷ்மீர்ல பாதிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு போனாங்க. ராணுவ அமைச்சர் போனாங்க.
இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கணும்னா, எல்லா நிலைகளிலும் அனைத்து அதிகாரிகளோடும், அதில் குறிப்பா அனைத்து கட்சி தலைவர்களோடும் பிரதமர் அவர்கள் கலந்து உரையாடினார். இது எல்லாமே சரி சார். ஆனால் பொன்ராஜ் சார் சொன்ன ஒரு விஷயம் மிக முக்கியமாக நாம் கவனிக்கக்கூடியது, நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்திய பட்ஜெட்ல நம்மளுடைய ஜிடிபியில அதிக பங்கு நாம ஒதுக்குறது வந்து ராணுவ தளவாடங்களுக்கும் பாதுகாப்பு துறைக்கும் தான் ஒதுக்குறோம். ஆனால் அது ஒவ்வொரு முறையும் வச்சு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்கிறோங்கிறது ஒரு பக்கம் நமக்கு வந்து பெருமையும் ஒரு பாதுகாப்பும், நமக்கு நாமே ஒரு ஆத்ம திருப்தியோட இருக்கலாம். ஆனால் ஒரு கேள்வி இருக்குல்ல, அவங்க வைத்திருந்த ஒரு குறைந்த அளவிலான குறைந்த பட்ஜெட்ல உள்ள மிசைல்ஸ்களை வைத்து நம்மளுடைய பெரிய சிஸ்டத்துல ஒரு சின்ன வீக்கன் பண்ணியிருக்காங்க. இப்ப திரும்ப நாம அதையெல்லாம் மீட்டெடுக்க சார், நான் கண்டிப்பா கணேசன் சார் உங்கள்கிட்ட தான் வரேன். அடுத்து உங்கள்கிட்ட அந்த கேள்வி உங்களுக்கு உண்டு. நான் உங்களுக்கு அப்ப இன்னும் நாம ஸ்ட்ரென்தன் பண்ணி இன்னும் பாதுகாப்பு துறையில தளவாடங்களை திரும்பவும் நாம பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை, அதற்கான பொருளாதார ஒதுக்க வேண்டிய தேவை எல்லாமே இருக்குங்கிறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்குல்ல. இதுல எல்லாரும் ஒரு இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, நாம வந்து நம்ம மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இருந்து நம்முடைய மக்களை பாதுகாத்தோம், நாட்டை பாதுகாத்தோம். ஆனால் பாகிஸ்தானில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்மூடித்தனமான ராணுவ தாக்குதல், கண்மூடித்தனமான தீவிரவாத தாக்குதல். அதான் ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, எனக்கு முன்னாடி பேசிய கர்னல் அவர்கள் கூட ரொம்ப அருமையா சொன்னாங்க. பாகிஸ்தான் வந்து ஜனநாயக ஆட்சி நடக்கல, அங்க ராணுவ ஆட்சி நடக்கல. அங்கே என்னன்னா ஒரு ஜனநாயகம் என்கிற பேரில் இருக்கிற அந்த ஆட்சியை மாற்றிட்டு ராணுவ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நடந்த முயற்சி தான் இந்த யுத்தமே தவிர, நம் மீது திணிக்கப்பட்ட யுத்தமே தவிர, அங்க வந்து ஜனநாயகத்திற்கான போராட்டம் கிடையாது. ராணுவம் அதிகாரத்தை ஏன்னு கேட்டுட்டா, 1999 கார்கில் யுத்தம் வரும்போது அன்றைக்கு பர்வேஸ் முஷரப் வந்து ஜெனரலா இருந்தாரு, ஆர்மி சீஃபா இருந்தாரு. நவாஸ் ஷெரீப் அவர்கள் பிரதமரா இருந்தாங்க. முடிந்த பிறகு அவர் நவாஸ் ஷெரீப் சொன்ன ஒரு செய்தி, இந்த யுத்தத்தை பாகிஸ்தான் அரசு தொடங்கல, ஜெனரல் பர்வேஸ் முஷரப் வந்து எங்களிடம் எந்த அனுமதியும் பெறாமல், அரசாங்கத்திடம் அனுமதி பெறாமல் அவராக தொடங்கிய யுத்தம் என்று சொன்னார். அதுக்கு பிறகு ஜெனரல் பர்வேஸ் முஷரப்போட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நவாஸ் ஷெரீப் சிறைக்கு சென்றார். எதுக்காக சொல்றாங்க, நாம ஜனநாயக நம்முடைய நாடு வந்து ஜனநாயக கட்டமைப்பை வலுவாக வைத்திருக்கிற காரணத்தால் நம்முடைய பிரதமரில் இருந்து அமைச்சர் பெருமக்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் அது சொல்லப்படுகிற ஆபரேஷன் செந்தூர் என்று பெயர் மிகப்பெரிய ஒரு செய்தியோட முன்னால வாய்ப்பு. அதாவது ஆபரேஷன் செந்தூர் என்ற பெயர் வைத்ததை கூட செந்தூரம் என்கிற அந்த பொட்டு வைக்கிற பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற பொட்டை இழந்த பெண்கள் மறுபடியும் அந்த பொட்டு வைக்கிற பெண்களுக்கு ஏற்பட்ட இழப்பை அந்த பெண்கள் மூலமாக ஆபரேஷன் செந்தூர வெற்றி பெற்றிருக்கிறோமா? அது போதும் சார், பேசுவோம் சார். கணேசன் சார், நீங்க குறுக்கிட்டீங்க. சுகிதா, நான் ஒரே ஒரு சின்ன என்னுடைய நிறைவு பார்வையாவே இதை சொல்ல விரும்புறேன். இப்ப மிஸ்டர் பொன்ராஜ் வந்து ஒரு இதை டாபிக் தொட்டாரு. ஒரு சீப்பான ஒரு மிசைல்ஸ் வந்து சைனா துருக்கிட்ட இருந்து வாங்கி சைனீஸ் டாக்டிக்ஸை வந்து அவங்க பாகிஸ்தான் வந்து அவங்க ஒரு வெற்றிகரமா நம்ம மேல பயன்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுல வந்து இன்னொன்னு ஒரு இதை யூஸ் பண்ணாரு. நம்மளுடைய காஸ்ட்லியான வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பல லட்சங்கள் உள்ள மிசைல்ஸை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன் வச்சாரு. ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த டாக்டிக்ஸ் வந்து சைனீஸ் டாக்டிக்ஸ் கிடையாது. இதுக்கு பேரு ஸ்வாம் ட்ரோன் டெக்னாலஜி. இதை வந்து உக்ரைன் வார்ல உக்ரைன் ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணிருக்கு. ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அது போக இந்த ட்ரோன் வந்து சாதாரண ட்ரோன் வந்து $100 கீழே. காமிகாசி டைப் ஆஃப் லைட்டரிங் மியூனிஷன்ங்கிறது வந்து $500 தான். அதை 2 விதமா வந்து இதாகும். ஒன்னு ஆபரேட்டர் கண்ட்ரோல்டு, இன்னொன்னு வந்து ஜிபிஎஸ் கோஆர்டினேட்டர் ஃபீட் பண்ணி டைரக்டா ஃபயர் அண்ட் ஃபர்கெட்னு விட்டுறலாம். அது போய் சூசைட் மிஷன்ல போய் டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணி ப்ரிசிஷனா மோதும். இப்ப வந்து இந்த ஸ்வாம் ட்ரோன் டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, 100க்கு மேற்பட்ட ட்ரோன்கள் வரும். அதுல வந்து குறைஞ்சது 10-20 ட்ரோன்ல தான் வந்து ஆக்சுவலா வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கும். மீதி எல்லாம் பொம்மை ட்ரோன்ஸ் மாதிரி தான், சாதாரண ட்ரோன்ஸ். அது அவ்வளவு காஸ்ட்லியா இருக்காது. இது வந்து எல்லா நாட்டுக்கும் தெரியும். இது வந்து புதுசான ஒரு இது கிடையாது. நம்ம வந்து அவர் வந்து சொன்னார் இல்லைங்களா, நம்ம S-400 ட்ரையம்ப் இந்தியா வந்து சுதர்சன் சக்கரான்னு நம்ம பேர் வச்சு அதை வந்து அத்தனை பில்லியன் அத்தனை கோடிகள் போட்டு நம்ம வாங்கினதை வந்து இந்த பொம்மை ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்துறதுக்கு கிடையாது.
நம்ம யூஸ் பண்ண வெப்பன் என்னங்கிறது வந்து நான் வந்து சொல்ல விரும்புறேன். L-70, Zu-23, சில்கா இதெல்லாம் வந்து சில ஆயிரங்கள்ல இருக்கிற ஒரு ரவுண்டும் தான். இந்த இந்தியன் ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சேர்ந்த வெப்பன் சிஸ்டம். நம்ம வந்து S-400ங்கிறது டார்கெட் அக்வயர் பண்ணி அவங்களுடைய மிசைல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி தான் அதை ஹிட் பண்ணும். இதை வந்து நம்மகிட்ட உள்ள 3 ஸ்குவாட்ரன் வச்சு 1000 கிலோமீட்டர்ஸ் இதை வந்து நம்மளால வந்து கவர் பண்ண முடியாது. அது நம்மளுடைய ஹேண்டிகேப். ஆனா இதை வந்து நான் தெளிவா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இரண்டு வேரியேஷன் தானே சார் சொல்லியிருந்தாங்க. அதோட ஃபீச்சர்ஸ்ல ஒன்னு 600 கிலோமீட்டர்ஸ், இன்னொன்னு 400 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு தானே சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதைத்தான் நான் வந்து தெளிவா சொல்ல வர்றேன். நம்ம 1000 கிலோமீட்டருக்கு மேல வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் எக்ஸ்டென்ட்ல வந்து நம்ம வந்து 3 ஸ்குவாட்ரன் இதை வச்சு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. வந்தது 400 ட்ரோனு. உங்ககிட்ட அத்தனை மிசைல்ஸ் வச்செல்லாம் முதல்ல வந்து S-400 வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டு இது வந்து யூஸ் பண்ணாது. நம்மகிட்ட இருக்கிற அதை அவரே சொன்னாரு, பிருத்வி, ஆகாஷ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிரவுண்ட் பேஸ்ட், அதைத்தான் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணோம். இந்த டேக்டிக்ஸ் வந்து சைனாவோடது கிடையாது. இன்னும் ஒரே ஒரு இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ரெண்டாவது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. திஸ் இஸ் நாட் அவர் வார் அப்படிங்கிற அந்த ஒரு சென்டென்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிற சொல்றேன். வித்தின் 24 ஹவர்ஸ்ல அதே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. டியூ டு அவர் எஃபர்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் மீடியேஷன் 2 நாடுகளும் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது. இதை எந்த விதத்துல நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து அமெரிக்கா வந்து 2 நாடுகளையும் கம்பல் பண்ணி ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு வர வச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஐம் சைட்லி மிஸ்டேக்கன். அப்படி இருக்கும்போது நேத்து வந்து அந்த அமெரிக்க பிரசிடென்ட் வந்து திஸ் இஸ் நாட் அவர் வார்னு சொல்லியிருக்க மாட்டாரு. இது வந்து ஒரு தேர்ட், அந்த பார்ட்டிசிபென்ட்ல 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அவங்கள அணுகி இருக்கணும். எங்களுக்கு வந்து சீஸ்ஃபயர் வேணும், நீங்க உதவி பண்ணுங்கன்னு அவங்க உதவியை நாடி இருக்கணும். அப்படி உதவியை நாடும் பட்சத்தில் அவங்க வந்து இன்னொரு நாட்டுகிட்ட பேசி சம்மதம் வாங்கி இருந்திருக்கலாம். அப்படி அவங்கள அணுகுனது எந்த நாடா இருக்குன்னு உங்க யூகத்துக்கு விட்டுறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.